Hey friends, இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான செமிஃபைனல் மேட்ச் நம்பர் 1. இந்த மேட்ச் ஜூன் 27 ஏர்லி மார்னிங் 6 AM நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், இந்த பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்குது, கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கான ஆப்ஷன் இருக்குது, எந்த பிளேயர் வந்து ட்ரம்ப் பிக்காக இருக்காங்க, இப்படிங்கிற ஒரு ஃபுல் அனாலிசிஸ் இந்த பிளேயரை இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் கொடுக்குற நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் இது வந்து நிறைய இதில் வந்து ஒர்க் ஆகிட்டும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை இன்னிங்ஸ் வைஸாக அந்த பிளேயரை பிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரெயின்லாரா ஸ்டேடியம் வென்யூடைய பிச் ரிப்போர்ட்டை வந்து இதே வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் மொத்தமாக 8 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150 தான் அதிகமாகவே அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 267 ஒரே ஒரு டைம் மட்டும் வந்திருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை செமிஃபைனல் மேட்சுங்கிறதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பிச்சை ரோல் பண்ணி பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சா கூட அது இன்னிங்ஸில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தான் சப்போர்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது பவுலிங்குக்கே சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது 2 இன்னிங்ஸுக்கும் அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் ஹையாக சேஸ் பண்ணதே 133 ரன் தான் இவங்களால இங்கே சேஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் தேர்ந்து எடுத்து அது அப்புறம் ஒருத்தன் அவங்க டிஃபெண்ட் பண்ணி அவங்க சேஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு டீம் சேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஒரு 180 ரன் ஃபர்ஸ்ட் ரன் ஒரு டீம் அடிச்சிட்டாங்கன்னா அவங்களால சேஸ் பண்ணுறது வந்து கஷ்டம் இந்த பிச்சை பொறுத்தவரை. நீங்கள் எந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எந்த இது நீங்கள் எடுத்தாலும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி, அதில் வென்யூ ப்ராக்ரஸை ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அந்த இதில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்கள் டீமில் எடுங்க. அதுதான் நமக்கு வந்து எந்தெந்த பிளேயர்ஸை எப்படி லீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா பிளேயரோட ரன் அடிச்சிருக்காங்க, வென்யூவில் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ட்டு மட்டும் பார்க்காதீங்க. அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 17th ஜூனில் நியூசிலாந்துக்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 2 விக்கெட் போயிருந்தது. ஒரு பிஎன்ஜி டீமே விக்கெட் எடுக்கும் போது ஆப்கானிஸ்தானால அதை பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பாருங்க. அந்த டீம்ல யார் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. பவுலிங் யாருக்கு அப்போ செட் ஆகுங்கிறத நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்துக்கு ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதில் 149 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நியூசிலாந்தால அதை சேஸ் பண்ணவே முடியல, அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸும் பவர் பிளேல பயங்கரமா விக்கெட் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, லாஸ்ட்ல தான் அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்ரஸ் எல்லாம் நம்ம வச்சு மட்டும்தான் அந்த டீமை நம்ம வந்து டிஃப்ரெண்டா மேக் பண்ணலாம். இப்போ நீங்க பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்ப அதுக்கு எந்த பிளேயர் செட் ஆவாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, லாஸ்ட் 4 மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் 13 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 38 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின் 13 விக்கெட் சப்போர்ட் ஆயிருக்கு. ஃபேசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா சப்போர்ட் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல போடுற ஒரு ஃபேஸ் பவுலர் வேரியேஷன் பண்றவங்க, கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் ஆகுது. நடந்த 8 மேட்ச் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பிளே பண்ணி 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆயிருக்காங்க. ஆனா இந்த மேட்ச் பொறுத்தவரை இது பவுலிங் சர்ஃபேஸ் தான் இருக்கு. அப்படின்னா இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எப்படி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷுக்கு எல்லாம் டஃப் கொடுத்து கம்மியான ரன்ல வின் ஆனாங்களோ அதே மாதிரி சேம் டஃப் கொடுப்பாங்க. இந்த மேட்ச்ல நீங்க வந்து போத் டீமுக்குமே டீம் போடுங்க. ஏன்னா ஆப்பிரிக்காலையும் லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு, லாஸ் ஆகலாம், வின் ஆகலாம். ஸோ 2 பேருக்குமே போடுங்க. கண்டிப்பா அதுதான் நமக்கு வந்து ஒரு டீம் லாஸ் ஆகிற இடத்துல ஒரு டீம் பெருசா வின் ஆகும். ஸோ அந்த இதுல என்னென்ன பிளேயர்ஸை எடுக்கலாம்னு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 வந்து மேக்ஸிமம் சேமா தாங்க இருக்கும். வேணா ஒரு ஸ்பின்னர் இவன்ட்டும் வச்சுட்டு அந்த பிராட்மேன் கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அதே சேம் ஸ்பின்னருக்கு இங்க நல்லா சப்போர்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்பின்னுக்கும் ஆகுறதுனால பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க, சேம் இதுல தான் போவாங்க. ஆப்கானிஸ்தான்ல கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா குர்பாஸுக்கு வந்து அடிப்பட்டது ரெக்கவர் ஆகணும். ஏன்னா அவர் விக்கெட் கீப்பர் பண்ணணும், அதுக்கான அந்த ஃபிட்னஸ் அவருக்கு இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வேற பண்ணுவாரு. ஸோ அந்த ரன்னின் வந்து ஓடுறதுக்கான ஸ்டார்டிங்கே வந்து பண்ணணும். ஃபீல்டினுக்கான இது வந்து அவருக்கு ஃபுல் இது இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஐஷ் சசை தான் உள்ள வருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல ஐஷக் உள்ள வருவாரு. ஒரு பேட்ஸ்மேனோ யாரோ வெளியே போயிடுவாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சோடைய எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி அந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா
ஒரு லோ டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஹை டீம் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானும் இந்த இதில் வந்து ப்ளே பண்ணி பிஎன்ஜி கூட டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் விக்கெட் ஃபால் ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒரு சின்ன டீம் பண்ணாலும் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூசிலாந்து விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பவர் பிளே ப்ராக்ரஸ் இந்த பிச்சு ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டு பிச்சு. எப்படின்னா பவர் பிளேயில் வந்து விக்கெட் விழும். ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பவர் பிளேயில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ரெண்டு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பிடிச்சாலும் 1 to 2 விக்கெட் விழும். அதே இது ஆப்கானிஸ்தான் பிடிச்சாலும் விழும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 1 to 2 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு வந்து இங்கே கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து எந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ ஒரு பேட்டர் வந்து அடித்து விளையாடணும்னு நினைக்கிறாங்க, வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல விக்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெதுவாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படி போனாங்கன்னா அந்த 10 ஓவருக்கு அப்புறம் வந்து பேட்டர் வந்து நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பவுலருக்கு இதாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான பிச்சு அமைஞ்சிச்சுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கம்ப்ளீட்டாக டஃப் கொடுப்பாங்க. அவங்க ஈஸியாலாம் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போஸ் வின் ஆக முடியாது. ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு டீம் போடுறீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இப்போ நீங்கள் கிராண்ட் லீக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டீம் போடுறீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 4 டீம் தாராளமாக போடலாம். ஏன்னா இவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. ஒரு பேட்டிங் ட்ராக்கில் தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு பவுலிங் ட்ராக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்க வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்னென்னா அவங்க டீமில் மெயினான பேட்ஸ்மேன் குர்பாஸ் இப்போ வந்து அடிபட்டிருக்கிறாரு. அவர் வந்துட்டார்னா அது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபைனல் மேட்ச்சில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற 2 டீமில் இருக்கிறவங்க வந்து யாராவது ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அது 2 டீமில் இருக்கிற மெயினான பேட்ஸ்மேனோ பவுலரோ ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அது 2 டீம்லேயும் நடக்கலாம், இல்லை ஒரு டீமில் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நல்லா ப்ளே பண்ணாதவங்க இந்த 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 டயத்தில் பார்த்தீங்கன்னா ஹையாக ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். இது வந்து மேக்சிமம் எல்லா ஃபைனல் செமிஃபைனல்லையும் நடக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேயர் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவர் மேட்ச்சில் குர்பாஸ் வந்து லீடிங் ரன் டேக்கராக வந்து இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ அவர் ரெக்கவர் ஆகிட்டாரா அதிலிருந்து வந்துடுவாராங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ வந்தாலும் அவரால் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமாங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிகாக்கே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மேட்சோட ஹை பர்சன்டேஜ் கேப்டன் ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் 2 பேருமே இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ இதில் ஒருத்தங்க கூட ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ஒருத்தங்க 2 பேருமே சின்னதாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றாங்க அப்படின்னா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து வேற ஆளுக்கு போயிடும். இது ஃபர்ஸ்ட் டைப்பு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிகாக்கு பெருசாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு டாப் 2 to 3 பாயிண்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னா இந்த இடத்துல ரஷீத் கான் கூட ஃபெயிலியர் ஆவார். ஸோ ஒருத்தங்க நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. அப்படி 2 பேருமே சுமாராக தான் பண்ணுறாங்கன்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வேற ஆளுக்கு மாறிடும். இப்போ 75 to 100 அதில் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக வருவாங்க. ரெண்டாவது ஒன்று, அதுக்கு அடுத்த கேட்டகரியான 50 to 75 25 to 50 இல்லை அதுக்கு கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டைப்பு கேப்டன் வைஸ் கேப்டன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு டீம் ரிஸ்க்காக ஒரு டீம் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த 75 to 100 கேப்டன் கொடுக்காம பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்துட்டு
கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக கொடுக்கணும். 75 to 100 இல்லாமல் அதுக்கு அடுத்த கேட்டகரி 50 to 75, 25 to 50, 0 to 25ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. 75 to 100ல அடுத்த கேட்டகரி பண்ணுறப்போ அப்படி இல்லைன்னா அந்த 75 to 100 கேட்டகரியிலேயே வராமல் கூட போயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மாதிரியான கேப்டன் வைஸ் கேப்டன் மாறி நடக்கும். இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு ஸோ அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வரான்னு பாருங்கள். இப்போ 75 to 100ல் யார் வராங்க? டிகாக் இருப்பாங்க, ரஷீத் கான் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். ஸோ அந்த அவங்கள எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து டிகாக்கை பொறுத்தவரை எப்படின்னா அவர் வந்து வீக்னஸ் வந்து நான் இப்போவே எல்லாமே சொல்லிடுறேன். வீக்னஸ் பொறுத்தவரை யார்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபரூக்கி கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் வீக்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா முகமது நபி, அப்படி இல்லைன்னா நூர் அகமது. ஸோ அவரால் ஒரு பிக் இன்னிங்ஸ் வந்து அந்த பவர் பிளேக்குள்ளே அவர் எவ்வளோ ப்ளே பண்ணுறாரோ பண்ணிடுவார். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் டீம் வந்து உறுதியாக வந்துடுவார். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வேணால் சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிற மாதிரி டீமில் கொடுத்துக்குங்க. ஆனால் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். ஏன்னா ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலும் அடுத்து விக்கெட் கீப்பர் போய் ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீம் பிக்காக இவரை எடுத்துக்கலாம். அடுத்து ரஷீத் கான் வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸும் நல்லா போட்டாலும் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் போடுவாங்க. இப்போ அவருடைய இது நல்லாவே இருக்குது. மேக்ஸிமம் ரஷீத் கானும் இந்த கேட்டகரியிலேருந்து ட்ரீம் டீம் வந்து உறுதியாக வந்துடுவார். அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ப்ளே பண்ணுறாருன்னா அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாதான் அந்த வைஸ் கேப்டன் அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 2 சேஃப் வந்து ரஷீத் கான் அண்டு டிகாக்கு வந்துடுவாங்க. ஆனால் இப்படி 2 பேருமே உள்ள வர மாதிரி கேட்டகரி இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வேற ஆளுக்கு மாறிடும். இவங்க 2 பேருமே இப்போ வர மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு டிப்பு. நார்டிஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல வேற ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரை கிளாசனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணும்போது ஒரு ட்ரீம் டீம் எப்படியும் வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ விக்கெட் கீப்பர் பண்ணாதனால அவர் வந்து பேட்டிங்கில் பண்ணாலும் இதாக முடியல. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் வீக்காக தான் ப்ளே பண்ணுவாங்க. டிகாக்கு கிளாசன் கூட கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு வீக்காக இருக்கார். இப்போ அந்த நூர் அகமது போட்டால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை கிளாசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லுமே இவர் நல்லா ப்ளே பண்ணுவார். இப்போ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மேட்சாக சரியாகவே இல்லை. இந்த செமிஃபைனல் ஃபைனல் வர்றப்ப பார்த்தீங்கன்னா யார் பண்ணலையோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மேட்ச் கிளாசன் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். அவருடைய பெர்சன்டேஜ் இறங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தே ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு வைஸ் கேப்டனாவது ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிடுவார். அடுத்து சார்டான் வந்து எப்படின்னா ஆப்கானிஸ்தான் வின் ஆகும் அப்படின்னா அவர் வருவார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்போ ஆப்கானிஸ்தான் வின் ஆகிற மாதிரியான டீம்னா அவர் ஒரு கம்மியான பாயிண்ட்லையாவது வந்துடுவார். அப்படி ஆப்கானிஸ்தான் லாஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா சார்டானுக்கு பதிலாக ஸ்டப்ஸு மில்லர், இவங்க 2 பேர் தான் அந்த கேட்டகரியில் வந்து வருவாங்க. ஸ்டப்ஸோ மில்லரோ அந்த கேட்டகரியில் வருவாங்க. இவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவார். ஏன்னா டாப் ஆர்டர் வராரு, கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழும். இப்போ குர்பாஸ் வராட்டினாலும் அவர் தான் டாப் ஆர்டர் வருவார். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இவரை எடுங்க, இல்லைன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் லீவ் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ரபாடா ஃபரூக்கி, இவங்க 2 பேருமே ஹை பெர்சன்ட்ல தான் இருக்காங்க. ரபாடாவை பொறுத்தவரை இந்த சீரீஸ் ஃபுல்லாக செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுறாரு, இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுறாரு. இது இப்படியே போச்சுன்னா நீங்கள் 2 பேரையுமே எடுத்துக்கலாம். இது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 பேரில் இருந்து நீங்கள் வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா 3 பேர் சேம் பெர்சன்டேஜ் கிட்ட சேம் கேட்டகரியில் உள்ள பவுலர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரபாடா, ஃபரூக்கி, நவீன் உல்லக்கு.
அதே மாதிரி கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஹை கிரெடிட்டில் தான் இருக்கிறாங்க. 3 பேருமே இப்படி இருக்கும்போது இந்த 3 பேருமே உள்ளே வர்றது கஷ்டம், வரமாட்டாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் வின் ஆகிறாங்க அப்படின்னா ஃபருக்கி நவீன் உள்ளுக்கு வருவாங்க, ரபாடா கூட அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகலாம். இல்லை ரபாடாவும் ஃபருக்கியும் வருவாங்க, இல்லை ரபாடாவும் நவீன் உள்ளுக்கும் வருவாங்க. அந்த மாதிரியான காம்பினேஷன் தான் வரும். 3 பேரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா நவீன் உள்ளுக்கு ரபாடால கூட நீங்கள் ஒருத்தங்களை லீவ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து இப்போ நீங்கள் இவங்க 2 பேரையுமே எடுக்கிறீங்க, இல்லை எங்களுக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த கேட்டகரி நவீன் உள்ளக்க நீங்கள் லீவ் பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் வரும். ஸோ இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 to 3 பேர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வந்துருவாங்க. மில்லரை பொறுத்தவரை அவர் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி இந்த பிச்சுக்கு லெஃப்ட் ஹேண்டர் சப்போர்ட் ஆகிறாங்க. இப்போ பவுலினுக்கு சப்போர்ட் ஆகுது, டாப் ஆர்டர் விக்கெட்டை இழந்துருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் டீம் எடுக்கணும். எடுக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக மில்லரை எடுத்துருங்க. இந்த மேட்சில் மில்லர் அதே மாதிரி ஸ்டப்ஸு இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஏன் அப்படின்னா 2 பேருமே லோ பர்சன்ட்டில் இருக்கிறாங்க, அதே கேட்டகரியில் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் இருக்கிறாங்க, ஹென்ட்ரிக்ஸ் இருக்காங்க, ஸ்டப்ஸ் இருக்காங்க. 3 பேர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த இடத்துல 1 இல்லைனா 2 பேர் வருவாங்க. நம்ம மில்லரை ஃபஸ்ட்டு சேஃப்டி பிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸுமே அவர் நல்லா தான் இப்போ பண்ணுறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் மில்லரை ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்கம் பொறுத்தவரை மேக்ஸிமம் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நல்லா பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவருடைய இது கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், மில்லரை செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் மகராஜ் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா ரொம்ப மஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸாக இவர் ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பாங்க. அப்புறம் நவீன் உலக், இப்போ இதுதான் பிளேயிங் 11 இருக்காங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் நவீன் உலக் 1 ட்ரீம் டீம் வருவார். இல்லைன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் இவர் ஆவார், ரபாடாவும் ஃபருக்கியும் வந்துருவாங்க. ஏன்னா அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் சேம் பெர்சன்டேஜில் எல்லாரும் இருக்கப்போ அந்த மாதிரி ஆகும். இல்லை இவர் ட்ரீம் டீம் வராருன்னா கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரபாடா கூட ஃபெயிலியர் ஆவார், இல்லை ஃபருக்கி ஃபெயிலியர் ஆவார். ஸோ நீங்கள் பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒரு ட்ரீம் டீம் வருவார், அது மேக்ஸிமம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ட்ரீம் டீம் வருவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா கொஞ்சம் அந்த இடத்துல டவுட் ஆயிரும். யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரபாடா ஃபருக்கியில் ஒருத்தங்க வந்துருவாங்க மேக்ஸிமம். ஸோ இதில் இருந்து மஸ்ட் பிக்கா 2 to 3 பேர் வருவாங்க. மில்லரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா எடுங்க, இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுங்க. ஒரு இதில் லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிட்டு ரபாடா ஃபருக்கியில் ஒருத்தங்களை எடுத்துக்கோங்க. ஆனால் ரபாடா நவீன் உள்ளுக்குள்ள கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இந்த நைபை பொறுத்தவரை அவர் பவுலிங் போடுறாரு, பேட்டினாலையும் அவரால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் இப்போ வச்சிருக்கிறாங்க. அவர் எப்போவுமே ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் பவுலர் தான். நல்லா ஸ்லோ டெலிவரி நல்லா பண்ணுறாரு. இப்போ இந்த மேட்ச்சில் வந்து இவர் வந்து இந்த கேட்டகிரியில் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதுக்கான இதில் இருக்குது. பேட்டிங்கில் விட்டாலும் பவுலிங்கில் உங்களுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ட்ரீம் டீம் வந்துடுவார். ஷம்சியை பொறுத்தவரை போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா இம்பார்ட்டன்ட். இதில் எப்படின்னா ஷம்சி இவர் இல்லைன்னா மகராஜ், அதாவது ஷம்சி இல்லைன்னா மகராஜில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, அது உறுதி. நம்ம இன்னும் லாஸ்ட் இதில் நான் டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி 2 பேருமே வராங்கன்னா அந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிற டீம்னா நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே லோ பர்சன்ட்ல இருக்காங்க. ஸோ 2 பேருமே அப்படி வராங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆயிடுவாங்க. அந்த ஸ்பின் ஒர்க் ஆகிற இடத்துல 2 பேருமே ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த எதிர்த்து விளையாடுற டீம் வந்து அங்கே லாஸ் ஆயிரும். இதுதான் விஷயம். ஸோ அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒருத்தங்க தான் வருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சனை ஃபர்ஸ்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவரை லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல இவர் கொஞ்சம் ஒரு ட்ரம்ப் பிக்கு, இவர் ட்ரம்ப் பிக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக ப்ளே பண்ணி கொடுத்துருவார். இவர் மகராஜில் ஒருத்தங்க ஒரு பெரிய ட்ரம்ப் பிக்கு. அதே மாதிரி தான் ஸ்டப்ஸு மில்லரில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் ஆனது வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது.
ஆனால் இப்போ எப்படின்னா ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க, டாப் ஆர்டர் விக்கெட் எல்லாம் இழந்துருவாங்க. அப்படிங்கிற பட்சம் இருந்தால் ஸ்டப்ஸும் மில்லரும் 2 பேருமே வருவாங்க, இல்லைனா ஒருத்தங்க தான் வருவாங்க. அடுத்து முகமது நபி உமர் சாயை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்தவரை முகமது நபிக்கு கொடுங்க. ஏன்னா டிகாக் மில்லர் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க. ஹென்ட்ரிக்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்காரு. ஸோ 2 விக்கெட் எடுக்கிறாரு, இல்லை 1 விக்கெட் எடுத்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பேட்டினும் பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 20 ரன்குள்ளே அடிக்கிறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடுவார். உமர் சாய்க்கு பெரிய அளவுக்கு பவுலிங் பண்ணுறதில்ல. ஸோ பவுலிங் பண்ணாமல் இவரால் ட்ரீம் டீம் வர முடியாது. ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வருவாங்க. அப்புறம் இவர் தான் மேக்சிமம் ஆப்கானிஸ்தானுக்கு விக்கெட் கீப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை குர்பாஸ் வந்தால் நீங்கள் குர்பாஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் இவர் தான் வருவார் மேக்சிமம். சப்போஸ் இவர் தான் வராரு அப்படின்னா நீங்கள் இவரை கூட லீவ் பண்ணிக்கோங்க. இவரோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகும்னு நினச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு கொடுங்க, ஐச்எஸ்ஐ. இவரை முதையே அவுட் ஆயிடுவார். இல்லை அப்படின்னா அந்த பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 20-35 ரன் அடித்து வேகமாக அடிப்பார். வேகமாக அடிக்கிறதுல 35 ரன் அடித்தாருன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட் 45 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வந்துருவார். வேகமாக தான் பவர் பிளே பண்ணுவார். இவர் ஸ்லோவாலாம் பண்ண மாட்டார். ஸோ இவரை எப்படி ட்ரை பண்ணலான்னா செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி லெஃப்ட் ஹேண்டர் பண்ணுறதுனால இவர் ஒரு மஸ்ட்டாக அவங்க டீம்லையே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனில் மேக்ஸிமம் இவர் தான் இருக்கார். ஸோ இவர் ஒரு மஸ்ட் பிக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் ஹேண்டர் இந்த பிச்சுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஹென்ட்ரிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வர ரொம்ப லோவாகிருச்சு. அதுக்கு தக்கனமாக ஸ்பின்னர்ஸ் வர இவங்ககிட்ட இருக்காங்க. நூர் அகமது இருக்காங்க, ரஷீத் கான் இருக்காங்க, அதே நேரத்தில் முகமது நபி போடுறாரு. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை எப்படின்னா இந்த செமிஃபைனல் ஃபைனலுக்கு யார் நல்லா ப்ளே பண்ணாமல் இருந்தாங்களோ இல்லை புதுசாக யார் வராங்களோ அவங்க நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் ஏதோ நடக்குது அப்படின்னா ஹென்ட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டீமில் எடுங்க. அது எப்படி எடுக்கலான்னா நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது வேணாலும் ஹென்ட்ரிக்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஹென்ட்ரிக்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டப்ஸை கூட லீவ் பண்ணிடலாம். ஹென்ட்ரிக்ஸ் மில்லரை வச்சுட்டு ஸ்டப்ஸை லீவ் பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு இதுலையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்குன்னு யாருமே பிக் பண்ணலை. இப்போ டிகாக்லாம் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகுறாரு அப்படின்னா ஒருத்தர் இவர் கொஞ்சம் நின்று ப்ளே பண்ணுறாரு லாஸ்ட்டில் அடிக்கலான்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ ஒரே ஒரு இதில் டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவரை ஆப்கானிஸ்தான் வின் ஆகிற டீம்லனாலும் சரி லாஸ் ஆகிற டீம்னாலும் சரி எடுங்க. அடுத்து நூர் அகமது இந்த மேட்சோடைய இவங்க டீமில் ஒரு ட்ரம்ப் பிக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து நூர் அகமது, இந்த ஐச்எஸ்ஐ, ஹென்ட்ரிக்ஸ் ரிஸ்கி பிக்கு தான். ஒரு ரிஸ்கான டீமில் எடுத்து நம்ம ஜிஎல் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும் போது இவரை ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 to 2 பேர் அந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் கேப்டன்ஷிப் சொல்லிடுறேன். நான் இப்போ அப்படியும் சொல்லியிருந்தேன். மில்லர் வர கேப்டன்ஷிப்பு ஒரு இதில் கொடுங்க, மகாராஜ் செகண்ட் இன்னிங்ஸுக்கு கொடுங்க, நவீனுல்லக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொடுங்க. இல்லைனா அவர் வெறும் ட்ரீம் டீம் வருவார், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகாக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ரஷீத் கானுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டிகாக்கு பண்ணுற நேரம் ரஷீத் கானுக்கும் பண்ணாதீங்க. அது மேக்ஸிமம் அந்த மாதிரி அதிகமாக வரமாட்டாங்க. இவர் மார்க்கோ ஜான்சன் பெர்சன்டேஜ் லோவாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே இது இவருக்கு கொடுக்கும்போது இவருக்கு கொண்டு கொடுத்துடாதீங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி வர்றது கொஞ்சம் ரேராக வருவாங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கும்போது நீங்கள் மகாராஜுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் இவருக்கான ஆப்ஷன் 2 பேருக்குமே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டாமினண்ட்டாக வின்னானா மட்டும்தான் முடியும். அப்படி இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ அடுத்த கேட்டகரியான மகாராஜுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நைபுக்கு ஒரு இதில் விசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி நூர் அகமதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த கேட்டகரியில் கொடுத்துக்குங்க. 50%க்கு கீழே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேராக எடுத்துக்குங்க. அதே மாதிரி எந்த டீம் லாஸ் ஆகுதோ அந்த டீமில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ரெண்டாவது வின்னிங் டீமில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகுதுன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள லோ பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், யார் டாப் ஆர்டர் வராங்க, யார் பவுலர் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் வச்சு பிரித்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.